கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. அஷ்டமச்சனி முடிஞ்ச முதல் மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்று புதிதாய் பிறந்தோம்னு ஒரு வார்த்தை மகாகவி பாரதியார் சொன்னார்ல, இன்றைக்கி தான் நீங்கள் குழந்தையாக பிறந்து ஒரு பாசிட்டிவ் அனுபவிக்க போகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இருந்த கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், துக்கம் எல்லாம் பின்னடைவுகள் எல்லாம் சாதகமற்ற தன்மைகள், கெடுதல்கள், தீமைகள், எல்லாம் வேதனைகள் விடியல் வந்து விட்டது, விடிய போகிறது, விடிந்தே விட்டது. புலி வருதுன்னு கதையாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. தொட்டது துலங்கும். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கு. தனாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு சனியோடு இருக்கிறாரு. பண விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதுன்றது அட்டகாசமான அமைப்பு. இது வரைக்கும் அரசு வேலைக்கு தடைகள் இருப்பவர்கள், அரசு வேலை கிடைக்காமல் இருந்தவர்கள், அரசுக்கிட்ட அனுமதிகள் கிடைக்காமல் இருந்தவர்கள், பேச்சு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஜோதிடர்கள் உள்ளிட்ட எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், வாக்கினால் பிழைக்கக்கூடிய ஜோதிட தொழில் பண்ணக்கூடியவர்கள், இந்த அமைப்பு அதாவது புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, மார்க்கெட்டிங் மாதிரியான அமைப்பு, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில் பேசுகிறதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகள், பெண்கள் எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கண்ணீர் அப்படியே நிற்க போகிறது. எல்லாம் உற்சாகம் எல்லாமே வரப்போகுது. என்ன இழந்தீங்களோ உயிர் உறவுகளை தவிர அப்படியே படிப்படியாக எல்லாம் இந்த மாதமே நடந்துடாது. ஆனால் படிப்படியாக ஒரு தைரியம் வந்துடும். ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. மெதுவாக தான் நடக்கும். இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும், இழந்த வேலை திரும்ப கிடைக்கும், தொழில் முன்னேற்றமாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், இழந்த பணம் திரும்ப வரும், உறவுகளுடைய அலட்சியம் அப்படியே மறுபடியும் நம்முடைய இதாக மாறும். இவ்வளோ நாள் கண்டுக்காம விட்டமே, இவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, இவர் மறுபடியும் எந்திரிச்சிட்டாரே பரவாயில்லையே அப்படின்னு மூக்கு மேலே விரல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்காவது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனையும் படிப்படியாக நடக்குங்க. திறமையை காட்ட முடியாமல் இருந்தவர்கள், ஏதேனும் ஒரு இடத்துல முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டார் போல் ஒரு ஃபீலிங்கில் இருந்தவங்க, அழுதவங்க எல்லாரும் என்ன காரணத்துக்காக அழுதிங்கன்றது வயதிற்கேற்றாற்போல் வித்தியாசப்படும். இளையவர்கள் காதல் தோல்வியால் அழுதுவங்க, பெரியவர்கள் கடனால் அழுதிங்க, அதை விட கொஞ்சம் பெரியவங்க ஆரோக்கியத்தினால் அழுதிங்க, அல்லது பிள்ளையால் அழுதிங்க, பேரம்பேத்தியால் அழுதிங்க, சரியில்லை, மகன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் சரியில்லை என்கின்ற அத்தனை நிலைமைகளும் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை அடைந்து மனசு கொஞ்சமாக அப்படியே சாந்தி அடைஞ்சு பரவாயில்ல நமக்கும் நல்லது நடக்குதே, நம்மளும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோமே என்பதை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லது நடக்கக்கூடிய சுபமான யோக மாதம்.